புதிய ஏற்பாட்டில் அந்த வாலிபன் வந்துட்டு இயேசுவை பார்த்த பிறகு அவன் கேட்கிறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், என்ன செய்யணும்? அப்போ இயேசு சில வழிமுறைகள்லாம் சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அவன் துக்கத்தோட போயிட்டான். ஆனா வசனம் சொல்லுது, பேதுரு இயேசு கிட்ட பேசும்போது, ஆண்டவரே இது மனுஷனால் கூடாதது தான். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு தேவனால் எல்லாம் கூடும். அப்படின்னா மனுஷனால் கூடாதது எதுனா பரலோகத்துக்கு போவது, அது அவ்வளவு சாதாரணம் இல்லைன்னு அர்த்தம். இந்த கடைசி காலத்துல உங்களை மாயையாய் பிரசங்கிக்கிற ஒரு சில பிரசங்கங்களில் ஒன்று, ரொம்ப எளிதாக பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவது. பல வழிமுறைகளை சொல்லுகிறார்கள். புறஜாதியார் அவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு வழிமுறைகள் அவங்க சரீர பிரகாரமான முயற்சிகளினாலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ உங்களையும் இங்கே சரீர பிரகாரமான முயற்சிகளை செய்து, அப்படி இல்லைன்னா பரலோகத்துக்கு போறதை பத்தி கவலைப்படாதீங்க, ரொம்ப ஈஸி. நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டாலே போதும், சந்தா கட்டிட்டா போதும், அல்லது நீங்க ஒரு சபையில ஒரு ஊழியக்காரருக்கோ ஊழியத்துக்கோ கொடுத்துட்டா போதும், எங்க ஊழியத்தை நீங்க தாங்கிட்டா போதும், கண்டிப்பா பரலோகத்தில் உங்க பேரை எழுதிடுவோம். இவர்கள் எல்லாம் பொய்யை பிரசங்கிக்கிறார்கள். அப்படியெல்லாம் பைபிள்ல இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள்.